இல்லாம எதுக்காக அந்த ஷெங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டைரக்டர் ஆக்கி வச்சிருக்கீங்க, அவனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அப்படி அவங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் சொல்லி கத்திட்டு இருக்கிறப்போ ஓயங்கோட அப்பாக்கு உள்ள நம்ம வேற ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம்னு சொல்றாங்க. அது என்ன ஏது அப்படிங்கறத நம்ம கண்டினியூவா பாத்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியில பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஷெங்க பத்தி பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹோட்டல் பிசினஸ்ல இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓயங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும். ஜஸ்ட் இவரா தனியால இறங்க போறது கிடையாது, நம்ம லீ கூட கொலாபரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனா அதுக்கு இவர் மறுத்துடுறாரு. பர்சனல் வேலை, பிசினஸ் வேற. நீ ஷெங்க பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஷெங்க ஏன் வந்து டைரக்டர் ஆக்குனீங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு கொஸ்டின் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு பிசினஸ்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு பாரு. பிசினஸ் அப்படிங்கிறது பியூர் பிசினஸா இருக்கணும். பர்சனல் எமோஷன்ஸ்லாம் கனெக்ட் பண்ணக்கூடாது. லீயும் நீயும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காகலாம் பிசினஸ் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லி அனுப்பிச்சு வைப்பாங்க. இதெல்லாம் கேட்க கேட்க நாம எது சிறுபுலத்தனமா இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஓயங்குக்கே தோண ஆரம்பிச்சிரும். இங்க கம்பெனி தான் காட்டுறாங்க, ஈராவோட ரூம் தான் காட்டுறாங்க. அவங்க மட்டும் 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒருத்தங்க மாடல், நம்ம ஓயங்கோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. இன்னொருத்தங்க அந்த மேக்கப் மேன். அன்னைக்கு அந்த ஷோக்கு இவர் மேக்கப் பண்றதுக்காக வராததுனால கம்பெனி சைட்ல இருந்து லீகலா கேஸை மூவ் பண்ணுவாங்க இல்லையா, அது நடந்துட்டு இருக்கு. ஆனா அவர் கிளாரிஃபை கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. நான் ஒண்ணு வேணும்ட்டெல்லாம் வராம இல்லை, எனக்கு தெரியும் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்க எனக்கு தெரியும். ஆனா அன்னைக்கு யாரும் என்ன கடத்திட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு நாள் ஃபுல்லா என்ன பயங்கரமா அடிச்சு என்ன வெளியே விடாம வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமாக நான் மயங்கிட்டேன். அடுத்த நாள் பார்த்தா ரோட்டோரமா கடந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எவிடன்ஸ் ஆதாரம் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் காட்டுறாங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா இவங்க லீகலா கேஸ் போட்டாங்க அப்படின்னா இவரோட கரியரே போயிடும் இல்லையா, அதுக்காக தான். இதெல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமாக ஈரா இருந்துட்டு சரி இதொன்னு நீங்க போலீஸ் கிட்ட எதுவும் சொல்லல அப்படிங்கிறப்போ இல்ல இன்னும் போலீஸ் வரைக்கும் போகல, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட காட்டிட்டு அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி போலீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம், நாங்களும் லீகலா உங்க மேல மூவ் பண்ண மாட்டோம், இதை இப்படியே விட்டுடுங்க, என்ன எது நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறப்போ சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து போயிடுவாங்க. நம்ம ஈராக்கு யார் மேல சந்தேகம் வருதுன்னா ஷெங்கு மேல. அந்த ஷோ நடக்கக்கூடாது, அது நடந்துட்டா ஓயங்குக்கு பலமாகவும் எனக்கு பலவீனமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஷெங்கு தான் ரொம்ப முனைப்பா இருந்தா. ஒருவேளை இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட கடத்துனது ஷெங்கோட வேலையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ள தோணுது. இந்த பக்கம் ஷெங்க தான் கட்டுறாங்க. திடுத்தும்னு அந்த ஈராவோட அப்பா பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ரெடியா இருக்காங்கன்னு கேட்கறதுக்கு அவர் என்னத்தையும் எடுத்து கொடுக்குறாரு. கடைசியா கூட உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு போனா இல்ல, என்ன பேசினான்னு தெரியல. ஆனா இப்பவும் ரொம்ப எல்லாம் பேசுறது இல்லைங்க. ஈராவோட அப்பா ஏதோ கவர் மாதிரி கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு வந்து கார்ல தான் உட்காந்து ஓப்பன் பண்ணியே பாக்குறான். ஏதோ நினைச்சது கிடைச்சிட்ட மாதிரி சந்தோஷம். இந்த பக்கம் ஈராவை தான் காட்டுறாங்க. அவளுக்கு ஷெங்கு மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பேரை யூஸ் பண்ணி அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஃபைல் வாங்கியிருக்கான். இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்னாப் பண்ணப்பட்டிருக்காரு. இதுக்குள்ள எல்லாம் வந்து ஷெங்கு தான் எனக்கு மைண்டுக்குள்ள வரானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு ஷெங் வராங்க. ஷெங்கு வந்தது இவங்க டக்குனு திரும்பி பார்த்து ஒன்னேதான் கேட்பாங்க, அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட ஏன் கிட்னாப் பண்ண ஷெங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்கப் ஆர்டிஸ்டோட பேரை சொல்லி கேட்பாங்க. ஷெங் அப்படியே குறுகுறுன்னு பார்த்தவன் லைட்டா டக்குன்னு சுதாரிச்சிருவாங்க. யார் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டே கேட்டுடுவான். இங்க சீனை அப்படியே கட் பண்ணா ரொம்ப சீரியஸா இருக்காரு சேர்மன் தான் பையன் மேல. அவனுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். இன்னும் விளையாட்டுத்தனமா இருக்கா. ஒரு ப்ராஜெக்ட கரெக்டா பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவன் மெச்சூர்டா பிஹேவ் பண்றாங்கிறது அர்த்தம் கிடையாது. அதனால தன் பையன் கிட்ட சில விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கம்பெனியை ஃபர்ஸ்டா ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருப்பாரு இல்லைங்களா, அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. ஈரா இங்க ஷெங்கு கிட்ட பேசுறது, சேர்மன் ஓயங்க அவர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு அந்த கம்பெனியோட இடத்துக்கு கூப்பிட்டு வரதுன்னு சொல்லிட்டு 2மே பேரலா காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஈரா ஷெங்கு கிட்ட அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் யாரு என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்லுவா. ஆக்சுவலா அன்னைக்கு அவங்க மேக்கப் பண்ண வராதனால நான் கம்பெனி சார்பா வந்து கண்டிப்பா அவங்க மேல கேஸ் போடணும், ஏன்னா அக்ரிமெண்ட்டை வந்துட்டு அவங்க மீறி இருக்காங்க இல்லையா, அதனால. ஆனா இன்னைக்கு அவங்க என்கிட்ட வந்துட்டு எல்லாத்தையும் சொன்னாங்க, யாரும் அவனை கடத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 நாள் வந்து அவனை அடிச்சு உடைச்சு வெளியே விடாம வச்சிருந்திருக்காங்க. அடுத்த நாள் எழுந்து பார்த்தா ரோட்டோரத்துல கிடந்தானமா. அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் வச்சு எனக்கு காமிச்சான். ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா அவங்கள போலீஸ்க்கு போக வேண்டாம் நான் சொல்லிட்டேன், ஏன்னா அது நீ பண்ணிருப்பேன்னு தோணுது அப்படிங்கிறப்போ என்ன ஈரா கண்டிப்பா அதை நான் பண்ணல, என்ன சந்தேகப்படுறேன் அப்படிங்கிறாங்க. இல்ல ஷெங் நான் உன்னை நம்புறேன், ஜஸ்ட் நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி உனக்கு கோவமா இருந்தா நீயும் போய் ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ண அப்படிங்கிறாங்க. இவனும் ஷூட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஓயங்க கிட்ட அவங்க அப்பா வந்து எல்லாத்தையும் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் இப்படி கம்பெனி ஆரம்பிச்சேன், இப்படி இந்த பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவர் பேசிட்டு இருக்காரு. இப்படி விஷயங்கள் இப்படி ஷூட் பண்ணிட்டே இருக்கிற சமயத்தில் நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லயும் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லயும் இருந்துட்டு குறிப்பிட்ட இயரோட அந்த ஃபைல் எல்லாத்தையும் வாங்கிட்டு யார்கிட்ட கொண்டு கொடுத்துருப்பானா ஈரோட அப்பா கிட்ட தான் கொடுத்து சில விஷயங்கள்ல இவர் வந்து தெளிவா எனக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதை தான் இப்ப போய் அந்த கவர்ல தான் வாங்கிட்டு வந்தான் இல்லையா, அதுக்குள்ள என்னமோ இருக்கு. இப்போ இது இவகிட்ட காட்டலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஷெங் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா ஈராவே பேச்ச ஆரம்பிச்சிடுறா. இன்னொரு விஷயம் இருக்கு ஷெங், என்னோட பேரை யூஸ் பண்ணி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லயும் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லயும் போயிட்டு ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கினியாமே, எதுக்காக என்னோட அனுமதி இல்லாம என் பேரை யூஸ் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ இவர் வந்து ஈராவோட அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தாரு இல்லையா அந்த கவர், அது கொடுக்குறாங்க. இதுக்காக தான் அப்படிங்கிறப்போ அதெல்லாம் பாக்குற சமயத்துல நம்மளுக்கு வந்து இந்த ஷெங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான், இதை பாரு ஈரா
உங்க அப்பா சாதாரண ஆள் கிடையாது. அன்னைக்கு ஓய்ங்க கடத்திட்டு போனதுமே அவங்க 100 கோடி ரூபாய் கேட்டாங்க. அசால்ட்டா ரெடி பண்றாரு. நீ கூட என்ன சொன்ன, அப்பா குறைவான டைம்ல பணத்தை ரெடி பண்ண முடியுமான்ட்டு. ஆனா உங்க அப்பா ரெடி பண்ணாரு. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? கம்பெனியோட லாபத்தை குறைவா காட்டி அந்த பேலன்ஸ் லாபத்தை எல்லாத்தையுமே ஃபாரின்ல இருக்கிற நிறைய கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி எந்தெந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் பதிலுக்கு நம்ம கம்பெனில இன்வெஸ்ட் பண்ற மாதிரி உங்க அப்பா பிளான் பண்ணி வச்சிருக்காருங்க. பக்காவா உன் தம்பிக்காக அந்த சேர்மன் போஸ்ட் செக்யூர் பண்ணிருக்காரு. ஏன்னா இப்ப உங்க அப்பா இந்த கம்பெனியோட பேர்ல தான் ஃபாரின்ல இருக்க நிறைய கம்பெனில வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப அவங்க வந்துட்டு ஓட்டிங்க்கு வர்ற சமயத்துல கண்டிப்பா ஓய்ங்குக்கு தான் ஓட் பண்ணுவாங்க. அப்படி இப்படின்னு சொல்ற சமயத்துல அப்படியே வந்துட்டு ஈரா பண்ணா கொடுப்பா ஷெங்குக்கு. இதுல எனக்கு தெரியாமையா இருக்கும், இந்த கம்பெனிக்கு நான் பிரசிடென்ட், இதெல்லாம் நாலேஜ் இல்லாமே நடக்குது. இந்த கம்பெனிக்காக எங்க அப்பா பண்றது எல்லாமே கரெக்ட் தான். இந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு அவர் என்ன பண்ணலாம் அது சரியா தான் இருக்கும். ஏன்னா இந்த கம்பெனியை அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் ஷெங், நானும் இந்த கம்பெனியோட கௌரவத்துக்கும் இந்த கம்பெனியோட தோல்விக்கும் என்னைக்கும் நான் காரணமா இருந்துட மாட்டேன். இந்த கம்பெனிக்கு நான் முதன்மையா இருக்கணும்னு நினைச்சேன். என் தம்பி கூட போட்டி போட்டேன். என் அப்பா முன்னாடி என் தம்பி விட நான் தான் பெஸ்ட்னு காணிக்கணும்னு நினைச்சேனே தவிர்த்து இந்த கம்பெனியை அடிச்சு ஒழிக்கிறதுக்கெல்லாம் நான் எதுக்கும் வர கிடையாது. இப்ப நீ இவ்வளோ மெனக்கெட்டு கலெக்ட் பண்ணிருக்கே இல்லையா, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இத்தோட நிறுத்திக்கோ. கம்பெனிக்குள்ள என்ன நடக்குது எது நடக்குது அப்படிங்கிறது என் அனுமதி இல்லாம நீ தெரிஞ்சுக்கிற வேலை வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ பலார்னு ஷெங்குக்கு கணத்துல மாறி மாறி அரைஞ்ச மாதிரி இருக்கு. இந்த பக்கம் சேர்மேன் அவர் என்னென்னலாம் என்கிட்ட சொல்லணுமோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச கம்பெனி இருந்து எடுத்து காட்டிட்டாரு. கூப்பிட்டு கொண்டு கம்பெனி முடி இறக்கி விட்டுட்டு நீ உள்ள போய் வேலையை பார்ப்பா, எனக்கு கொஞ்சம் வெளி வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவரு உள்ள வர சமயத்துல சுவி கிட்ட இருந்து கால் வரும். என்ன சுவி புது நம்பரா இருக்கு அப்படிங்கிறப்போ, ஆமா நான் புது நம்பர் மாத்திட்டேன், சேவ் பண்ணி வச்சுக்கோ. இந்த வாரம் சாட்டர்டே நீ ஃப்ரீயா இருக்கே ஓயங்க அப்படிங்கிறதுக்கு என்ன எதுன்னு கேட்கறதுக்கு, இல்லை எங்க அப்பா ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க, ஃபண்ட் லான்ச் செரிமனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு இன்விடேஷன் அனுப்பு, கண்டிப்பா வரேன். அண்ட் தென் இது அஃபிஷியலா கூப்பிட வேண்டியது தானே, நீ இன்விடேஷன் மெயில தான் அனுப்பிச்சு அப்படின்னா நான் என் அக்கா அப்பா எல்லாரும் வருவோம், நீ பர்சனலா கால் பண்றது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறப்போ எனக்கு ஒன்று பர்சனலா இன்வைட் பண்ணுவோன்னு தோணுச்சு, அதனால தான் நானே பர்சனலா கால் பண்ணி கூப்பிடுறேன். என் அப்பா மெயில் அனுப்பிச்சிருந்திருப்பாரு, உங்க அப்பா பார்க்க கூட செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறப்போ சரி சுவி நான் கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு இவர் கால் கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இவர் கேபினுக்கு வர்றப்போ மியாவை பார்த்து கேட்பாங்க, இந்த மாதிரி இந்த வாரம் சாட்டர்டே நான் இன்வைட் பண்ணியிருக்கா சுவி அவங்க அப்பாவோட ஃபண்ட் லான்ச் செரிமனிக்கு, அஃபிஷியலாவும் இன்வைட் பண்ணிட்டாங்களாமா. சுவியோட அப்பா என்ன பர்சனலா சுவி கூப்பிட்டு இருந்தா உன்னை இன்வைட் பண்ணாலா, நீயும் வர்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு சுருக்குன்னு இருக்கு மியாக்கு. ஏன்னா சுவிதை பத்தி எதுவுமே பேசல, ஆனா இருந்தாலும் விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆக்சுவலா எனக்கு சனிக்கிழமை நிறைய வேலை இருக்குன்னு அவகிட்ட சொல்லியிருந்தேன், அதனாலதான் அவன் என்ன கூப்பிட வேணான்னு விட்டுருப்பா. அப்படியே அவ கூப்பிட்டாலும் அங்க எனக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம சுவிக்கு என்னை பத்தி ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும், எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, அதனால என்ன கூப்பிடல. அப்படியே கூப்பிட்டாலும் நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்கிறாங்க. இவங்க சமாளிக்கிறாங்க, அது இவங்களுக்குள்ளே நல்லாவே தெரியுது. ஆனா இதை ஓயங்க பெருசா எடுத்துக்கல. இங்க மியாவோட அப்பா பயங்கர கடுப்பாயிட்டாரு, தங்கச்சி வாழ்க்கை இப்படி தறிக்கிட்டு போயிட்டு இருக்கு, அவளை கட்டின புருஷனை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணி என்னோட ஃபுட் ஸ்டாலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு வச்சு 4 காட்டுன்னு காட்டினா அந்த மனுஷன் உட்காந்து அலறாரு. இப்ப நான் என்ன பேசிட்டு அழுகுறீங்க, எனக்கு ஒரு பாட்டில் சரக்கு எடுங்க, சரக்கு அடிச்சாதான் உங்ககிட்ட உண்மை சொல்ற தைரியமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அடிச்சுட்டு கதையா சொல்றாரு, உங்க தங்கச்சி இப்படி உங்க தங்கச்சி அப்படி கேம்பிளிங் விளையாடுறா, காசு கண்ட மேனிக்கு செலவாயிருது, பயங்கரமா கடன் வாங்கி வச்சிருக்கா, அது எனக்கு என்ன எதுன்னே தெரியல, கடன்காரங்களை வீட்டுக்கு வராங்க, அங்க வாழ்றதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கேன், இப்போ அந்த வீடு கார்ல என் பேர்ல இருக்கிறதுனால என் பேர்ல டைவர்ஸ் கேஸை போட்டு அதை புடுங்கிறதுக்கு பாக்குறோம் அப்படிங்கிறப்போ கேட்கிறவருக்கு அடப்பாவமே, நான் தப்பு பண்ணிட்டேன், என் தங்கச்சி பக்கம் மட்டும் நின்று நான் பார்த்துருக்க கூடாது கேட்டிருக்க கூடாது, அப்பவே உங்களை கூப்பிட்டு விசாரிச்சிருந்துருக்கணும், நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், சரி நீங்க கவலைப்படாதீங்க, என் தங்கச்சி வந்ததும் அவளை நான் கண்டிச்சு அனுப்பிச்சிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டில தான் இருக்காளா அப்படிங்கிறப்போ, ஆமா நீங்க ஏதோ குடும்பக்காரன் எவ்வளோ வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அடைக்கலம் தேடி என் வீட்டில தான் இருந்தா நீங்க கவலைப்படாதீங்க, நான் அவளுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் கேம்பிளிங் விளையாண்ட இடத்துல அந்த இவரோட ஏடிஎம் கார்டு எல்லா கார்டும் எடுத்துட்டு போயிட்டு பணத்தை எல்லாத்தையும் எடுத்து நம்ம கேம்பிளிங் விளையாண்டுருச்சு, ஜெயிக்கவும் இல்லை விட்டுருச்சு. இந்த இடத்துக்கே கடனை கொடுத்தவங்க வசூலிக்க வர்றாங்க, தப்பிச்சு போலான்னு நம்ம பார்க்கதான பிடிச்சிடுறாங்க. ஆன்டியை பிடிச்சி உட்கார வச்சதும் தப்பிக்கிறதுக்கு யாரோட நம்பர் கொடுப்பா, புருஷன் நம்பர் கொடுத்தா கண்டிப்பா புருஷன் வரமாட்டாங்க, அதனால மியாவோட அப்பா நம்பர் தான் கொடுப்பாங்க. இவங்க யார் என்னன்னு கேட்கறதுக்கு இவர் என் அண்ணன் கண்டிப்பா வரும்னு சொல்றாங்க. அதே மாதிரி தங்கச்சி மேல என்னதான் கோபம் இருந்தாலும் ஐயோ என் தங்கச்சி இப்படி பிடிச்சி வச்சிருக்காங்களே அப்படின்னு இவரும் அடிச்சு பிடிச்சி வராரு. அங்க வந்தது முட்டி போட்டு உட்காந்துருப்பாங்க ஆண்டி, தங்கச்சி இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, 4 திட்டுறாங்க, அண்ணா நீ என்ன வேணா திட்டி கூட நம்ம இங்கிருந்து போகணும்னா ஏதாவது பண்ணுனா அப்படிங்கிறதுக்கு அவங்க உட்காந்துருக்கிறவங்க கேட்பாங்க, இதை பாருங்க நாங்க ரொம்ப நேர்மையான ஆளுங்க, அடாவடியாலாம் பண்ண மாட்டோம், நாங்க கடனை கொடுத்தோம் வசூலிக்கிறதுக்கு நாங்க வர்றப்ப எங்க கிட்ட கரெக்டா பேசியிருந்தாலும் வட்டி கொடுத்ததுனால நாங்க ஒன்றும் பண்ணிருக்க மாட்டோம், ஆனா இந்த பொம்பளை பயங்கர ஃப்ராட் வேலை பண்ணிருச்சு, எங்களையே ஏமாத்த பாக்குது, அதனாலதான் நாங்க இங்க பிடிச்சி உட்கார வச்சிருக்கோம், அது மட்டும் இல்லாம ஒரே டைம்ல உங்களை நாங்க செட்டில் பண்ண சொல்ல மாட்டோம், என்ன தொகை பெருசு உங்களாலையும் போட்ட முடியாது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், நீங்க கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுங்க, அதுக்கு பதிலா இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு போங்க,
அப்படிங்கிற சமயத்தில் அவங்க அக்ரிமெண்ட்ல வந்து இவர் அந்த தொகையை கொடுக்கறதாக ஒப்புக்கொண்டு எழுதுற மாதிரி தான் அதில் இருக்கு. ஆனால் அமௌண்ட் பெருசா இருக்கு. இவ்வளோத்தையும் மாடி வாங்கி விளையாண்டு அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. அண்ணா சைன் பண்ணிருந்தா போயிடலான்னா கையெழுத்து போட்டுனா அப்படின்னு சொல்லுவாங்க. வேற வழி, கையெழுத்து போட்டுதான் கூப்பிட்டு வருவாங்க. இந்த பக்கம் ஓயங்கும் மியாவும் வெளியே வந்திருப்பாங்க. ஓயங்குக்கு என்ன சங்கட்டமா இருக்குன்னா, தன்னை நம்பி பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு லீவ் வந்து ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அப்பா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாரு. நம்ம கம்பெனி காஸ்மெட்டிக் கம்பெனி, நம்மளுக்கு ஹோட்டல் பிசினஸ்ல அனுபவம் கிடையாது, நல்லா பழகுறோம், அந்த குடும்பத்தை பத்தி நல்லா தெரியும் அப்படிங்கிறதுக்காக லீயை நம்பியில இறங்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நான் லீ கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, லீ எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியல. அப்படிங்கிறப்போ மீ அதை ஆறுதல் சொல்றாங்க. ஆக்சுவலா நீ அந்த ஷோ பண்ற சமயத்துல நம்மளுக்கு எந்த ஹாலும் கிடைக்காம இருந்தது இல்லையா, அப்போ நான் அங்கிள் லீ கிட்ட தான் போய் ஹெல்ப் கேட்டேன். அப்போ கூட பயங்கர ப்ரொஃபஷனலா அவர் பேசினாரு. அவனுக்கு ஹெல்ப் என்ன என்கிட்ட வந்து கேட்கட்டும், பிசினஸ் ரீதியாக எதுவா இருந்தாலும் அது பர்சனல் கிடையாது, அவனா பேசட்டும்னு சொன்னாரு. அதனால நீ அவர்கிட்ட தாராளமா டைரக்டா சொல்ல, அவர் தப்பா எடுத்துக்கவே மாட்டாரு. பிசினஸ் ரீதி வேற, பர்சனல் வேறன்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்ப்பாரு. உங்க பர்சனலா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போகாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமாக இவர் தான் வீட்டுக்கு கொண்டு விட்டே போறாரு. மியா உள்ள போய் ரெடியாகி உட்கார்ந்ததுக்கு அப்புறமாகத்தான் அண்ணனும் தங்கச்சியும் வருவாங்க. மியா கேட்பாங்க, அப்பா இந்நேரத்துல இங்கிருந்து வரீங்க, என்னாச்சு ஏதுன்னு கேட்கறதுக்கு, இதோ என் கூட பிறந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கதை எல்லாத்தையும் சொல்ல, ஏன் ஆண்டி இப்படி பண்றீங்க, ஏன் கேம்லிங் எல்லாம் விளையாடுறீங்க அப்படின்னு கேட்கிறப்போ, இதை பாரு என்னை எப்படியே கையெழுத்து போட்டு அண்ணன் கூப்பிட்டு வந்துருச்சு, ஆனா பணம் திருப்பி கட்டணும், இதான் பெரிய பணக்கார பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்போ, இதை பாருங்க வார்த்தையை அளந்து பேசுங்க. அந்த கம்பெனில நான் பெர்மனன்ட் எம்ப்ளாய் கூட கிடையாது, அது ஒரு டெம்பரரி ஜாப் மாதிரி தான். அது ஜாப் எல்லாம் விடு, ஓயங்குக்கும் உனக்கும் ஆரம்பிக்க ஒழுங்கா இங்கிருந்து எழுந்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு மியாவோட அப்பாவை சத்தம் போட்டு அனுப்பிச்சுட்ருவாங்க. அடுத்த நாள் மியா ஏதோ க்ரீம் வந்து போடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஓயங் வாங்கி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பெண்டன் வச்ச செயின், அதை கழட்டி வச்சிருவாங்க. அந்த சமயத்துல இந்த ஃபோன் கால் வந்திருக்குமோ என்னமோ, அதை எடுக்கிறதுக்காக இந்த பக்கம் ஓடி வந்ததும் எதர்ச்சியா அந்த ரூமுக்கு வந்த ஆன்டி இந்த செயினை பார்த்துருவா. அப்படியே மைண்ட்லேயே கால்குலேட் பண்றா, இது அடமானம் வச்சா நல்ல அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டையை போட்டுருவா. இந்த பக்கம் ஷெங்கா தான் காட்டுறாங்க. ஏன்னா ரீசெண்டா இவன் பண்ண வேலையால ஈராக்கும் இவனுக்கும் இடையில ஏதோ கொஞ்சம் முட்டிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இவன் மைண்டுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கு. சரியா நைட் ஃபுல்லா தூங்குறது இல்ல. காலையில ஏதோ ஃபோன் கால் வந்துதான் எந்திரிக்கிறான். பார்த்தா ஃப்ரெண்டு தாய்லாந்துக்கு போயிருந்தப்போ அந்த கேங்கோட லீடரை வந்து இவன் தானே கத்தியால் குத்தி கொண்டு இருப்பான். அந்த சமயத்துல ஃபோன் எடுத்து வந்திருப்பான். அந்த ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கிளியரா ரிட்ரீவ் பண்ணி கொடுன்னு சொல்லியிருப்பான் இல்லையா. எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணி ரிட்ரீவ் பண்ணிட்டேன், நீ வா உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, ஓகே வரேன்னு சொல்லிட்டு ஷெங்கு காலை கட் பண்ணிடுவான். இந்த ஷெங்கோட ஃப்ரெண்டு அந்த ஃபோன்லேருந்து ரிட்ரீவ் பண்ண வீடியோவில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறப்போ, ஷெங்கோட வீட்டு ஹால்லையும் ஏதோ ஒரு கேமரா இருக்கு இல்லையா, அதை செட் பண்ணது ஈராவோட அப்பா. அப்படி அங்கே செட் பண்ண கேமராவில் இருக்கிற ஒரு ஃபுட்டேஜ் தான் இப்போ இங்கே ஓடிட்டு இருக்கு. இந்த ஃபுட்டேஜ் எப்படி அந்த கேங் லீடரோட மொபைல் இருந்தது அப்படின்னா, நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இந்த ஷெங்கையும் போட்டு தள்ளுற ஐடியா தான் ஈராவோட அப்பாவுக்கு இருந்தது. ஏன்னா பொண்ணுக்கு இவன் பர்ஃபெக்டான பார்ட்னர் கிடையாது, இவன் பயங்கர கேடியா இருக்கான். அதனால அந்த தாய்லாண்டில் ஓயங்க போட்டு தள்ளுறப்போ ஷெங்கையும் போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற ஐடியா தான். அதனால இந்த வீடியோ அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷெங்கு யாரு, பார்க்கறதுக்கு எப்படி இருப்பான் அப்படின்னு அடையாளம் காட்டுறதுக்காக ஷெங்கோட ஃபோட்டோ இல்லாததுனால இந்த ஒரு ஃபுட்டேஜ் அனுப்பிச்சிருப்பாரு நான் நினைக்கிறேன். இங்க மியாக்கு ஒரு மாதிரி மனசு இருப்பு கொள்ளாம இருக்கு. என்னதான் ஓயங்க கிட்ட சமாளிச்சுட்டாலும் நம்மள ஏன் சாட்டர்டே பார்ட்டிக்கு வந்துட்டு சுவி இன்வைட் பண்ணவே இல்லை? ஒருவேளை சிமா சொன்னது உண்மையா இருக்குமோ? திடீர்னு அவ படிப்பை விட்டு பிரான்ஸ்ல இருந்து இங்க வர்றா, அதுக்கு காரணமும் ஓயங்கா இருக்குமோ? ஒருவேளை ஓயங்க இவ காதலிக்கிறாளோ, அதனாலதான் நம்மளை கட் பண்ணி விட்டுட்டு ஓயங்க மட்டும் கூப்பிட்டுருக்காளோ பர்சனலா அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. நாமளே கால் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு கால் பண்றா நம்ம மியா. ஆனா டைரக்டா கேட்கறது இல்லை. அதுக்கு பதிலா இந்த வாரம் சாட்டர்டே நீ ஃப்ரீயா இருப்பியா சுவி அப்படிங்கிறதுக்கு சுவி வந்து அப்பதான் காலங்காத்தால இவளுக்கு என்ன வேலையா வெட்டி எங்க போகணும்னு இருக்கா. அப்பதான் பெட்ல இருந்து எந்திரிப்பா. இந்த வாரம் சாட்டர்டே ஃப்ரீயான்னு கேட்கறாளே இருந்துட்டு எதுக்கு கேட்குற மியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை பிரான்ஸ்ல இருந்தப்போ நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன், நானும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸு, உன் அப்பார்ட்மெண்ட்ல நான் உன் கூட தானே தங்கியிருந்தேன், இதெல்லாம் எங்க அப்பா கிட்ட சொன்னேன். அண்ட் தென் நீ பிரான்ஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆயிட்ட அப்படிங்கிறதையும் சொன்னேன். லாஸ்ட் வாட்டியே நீ வீட்டுக்கு வந்தப்போ நான் சரியா கவனிக்க முடியல, அப்பாவுக்கு கையில அந்த எண்ணெய் கொட்டின பிரச்சனைலாம் இருந்தது இல்லையா, அதனால இந்த வீக்கெண்ட் ஒன்று இன்வைட் பண்ணலான்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாரு. அதனால தான் நானும் சாட்டர்டே கூப்பிட்டு வரேன்ப்பான்னு சொல்லிட்டேன் அப்படின்னதும் உடனே உண்மையை சொல்லிடுறா. இல்லைமையா தப்ப எடுத்துக்காத, இந்த மாதிரி சாட்டர்டே ஒரு பார்ட்டி இருக்கு, ஆக்சுவலாக நான் எல்லாருமே இன்வைட் பண்ணேன், ஈவன் மொயக கூட நான் பர்சனலாக கால் பண்ணி இன்வைட் பண்ணேன், பட் உனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படிங்கிறப்போ, அச்சோ அதோட பரவாயில்ல, உனக்கு என்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு, அந்த மாதிரி பிஸ்னஸ் பார்ட்டியில் நான் வந்து என்னடி பண்ண போறேன், சரி நீ தூங்க, நம்ம அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மியா தனக்குள்ளே சொல்லிக்கிறா, நான் ரொம்ப தப்பா நினைக்கிறேன் சுவியை பற்றி, நான் வந்து ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறேன், அவன் என் ஃப்ரெண்டாச்சே, நான் தான் இதை மண்டக்குள்ளே போட்டு குழப்பிக்கிறேன் போல இருக்கு அப்படிங்கிறப்பதான் கழுத்துல அவங்க செயின் போட்டு வரல அப்படிங்கிறது உங்களுக்கு சென்ஸ் ஆகுது. அப்படி உங்க சென்ஸ் ஆகுற சமயத்துல இந்த ஆன்டிக்கார் அதை கொண்டு வந்து அடமானமே வச்சுட்டா. ப்ராப்பரான பில்லும் வவுச்சரும் இல்லாததுனால ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமாக கேம்பிளிங் விளையாடுறதுக்கு ரொம்ப ரகசியமான இடத்துக்கு போறா. ஏற்கனவே போயிட்டு இருந்த இடத்துக்கு இதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க, கடங்காரங்கெல்லாம் வந்து கேட்டு பெரிய சீன் ஆயிடுச்சு. ஸோ ரகசியமான ஒரு இடத்துக்கு போய் கேம்பிளிங் விளையாடுறதுக்காக இந்த ஆன்டிக்காரி போறா. இங்க கம்பெனி தான் காட்டுறாங்க. சேர்மேன் வந்துட்டு இந்த ஷெங்க பாக்குறதுக்காக வராங்க.
சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட டைரக்டர் ஆயிட்டீங்க, இந்த பதவி உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு காமனாக பேசிட்டு, இந்த மாதிரி பதவியை நான் உனக்கு கொடுத்ததும் இதுக்கு மேலேயும் உனக்கு ஏதாவது ப்ரமோஷன் வேணும்னாலும் அதையும் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அதுக்கு நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஈராவை விட்டு விலகணும், அது ஒன்று தான் எனக்கு வேணும். என் பொண்ணுக்கு நீ சரியானவ இல்லை அப்படின்னதும் இவன் ரொம்ப யோகியம் மாதிரி, சார் என்ன பேரம் பேசுறீங்களா, ஈராவை வச்சுக்கிட்டு பேரம் பேசுறீங்களா, எனக்கும் ஈராக்கும் இடையில இந்த மாதிரி சில விஷயங்களை வச்சு எங்க காதல பிரிக்க பாக்குறீங்களா அப்படிங்கிறப்ப இவருக்கு கோவம் வந்துடும். மயிலேனா இறக போட மாட்டேன், உனக்கு என்ன பண்ணு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டு போயிடுவாரு. ஆனந்த் ஷெங்கு பயங்கரமான கிரிமினல். இப்ப இவர் பேசினது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டான். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது உனக்கு தெரிஞ்சிருக்கு. கொஞ்ச நாளா ஈராக்கும் இவனுக்கும் சரியா எதுவும் ஒர்க் அவுட் ஆகுறது இல்ல. ஈரா வேற கோவமா இருக்கா. அதனால இந்த ஆடியோவை ஈரா கிட்ட போட்டு காட்டி, இதனால அவன் நம்ம மேல கண்டிப்பா ஒரு பாசம் வரும். அவங்க அப்பா என்ன மிரட்டி இருக்காரு, கண்டிப்பா இவளுக்கு அந்த பாசம் திரும்பி வரும் அப்படிங்கிறப்ப அது வரதான் செய்யுது. தேங்க்ஸ் ஷெங், நீ எனக்காக நிற்க, யாரு வந்தாலும் சரி உங்ககிட்ட நீ பிரிக்க முடியாதுன்னு எனக்காக நிக்கிற பத்தி அது எனக்கு பிடிச்சிருக்கு. உன் இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னா என் அப்பா கொடுத்த ஆஃபருக்கு ஓகேன்னு சொல்லிட்டு என்ன விட்டுருப்பாங்க. எனக்காக இருக்க பாத்தியா, அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லூசு புள்ள ஏமாந்து போச்சு. அதுக்கப்புறமாக ஷெங் அவரோட ஃபிளாட்டுக்கு வராரு. வந்தவர் ஹால் அப்படியே பவ்யமா உட்காந்துட்டு லைட்டா கண்ணா ஒசத்தி பாக்குறாரு. அங்க இருக்கிற கேமராஸை நோட் பண்ணிக்கிறாரு. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு அந்த போனை வாங்கிட்டு வந்திருப்பாரு. அந்த ஃப்ரெண்டு கொடுக்குறப்ப சொல்லியிருப்பா, நீ ஓபன் பண்ணி பாத்துக்கோடா வீடியோஸ் எல்லாம் சொல்லிட்டு அதை பார்த்ததுக்கு அப்புறமாகத்தான் தன்னோட ஃபிளாட்ல யாரோ சீக்ரெட் கேமரா செட் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. அதுக்கப்புறமாக ஒரு ஆர்ஃபனேஜை காட்டுறாங்க. அங்கதான் மிஸ்டர் லீயும் இருக்காங்க, ஓயங்கும் இருக்காங்க. இந்த ஆர்ஃபனேஜில் தான் நம்ம மியா வளர்ந்துருப்பாங்க. இப்போ இந்த ஆர்ஃபனேஜை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ரொம்ப பழசாயிட்டதுனால இந்த பில்டிங்கை விட்டுட்டு இங்க இருந்த குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிருந்திருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல தான் மியா வளர்ந்தா அப்படிங்கறதுனால இந்த இடத்துல வச்சுதான் நான் மியாவுக்கு கல்யாணத்துக்காக ரிங்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண போறேன், அதுக்கு நீ தான் லீ எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் லீ கிட்டயும் ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. லீ எல்லாம் உயர்ந்த மனிதன்க, மனசுல எதுவும் வச்சுக்காம பக்காவா எல்லாத்தையுமே ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாரு. ஹார்டின் ஷேப்ல போர்டு மாதிரி செட் பண்ணி அந்த ஒவ்வொரு போர்டுலயும் ஆரம்பத்துல மியா ஓயங்க பார்த்தப்ப நடந்ததுல இருந்து எல்லாமே வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அப்ப கூட மிஸ்டர் லீ கேட்பாங்க, ஏன் ஓயங் இந்த இடம் அப்படிங்கிறப்போ, ஏன்னா அந்த ஜன்னல் வழியா தான் உட்காந்துட்டு பாப்பாலாம். ஒரு வாட்டி என்கிட்ட மியா சொல்லியிருக்கா, அப்ப நாங்க காதலிக்க ஆரம்பிக்கவும் இல்லை, ஒரு மாதிரி எங்க அப்பானால நான் சோகமா இருந்தப்போ சொல்லியிருப்பா, நான் இந்த ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டே இருப்பேன், என் அம்மா வந்துட மாட்டாங்களா, என்ன கூப்பிட்டு போக மாட்டாங்களா, எனக்குன்னு யாராவது வந்துட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன்னு சொன்னா, இந்த இடத்துல வச்சு ப்ரப்போஸ் பண்றது தான் கரெக்டா இருக்கும், அவளுக்காக நானும் வந்திருக்கேன், இந்த இடத்துக்கே அவளை நான் கூப்பிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கறத அவகிட்ட சொல்லணும் அப்படிங்கிறப்போ மிஸ்டர் லீயும் ஓகே சூப்பர்னு சொல்லிடுவாங்க. ஆனா இந்த இடத்துக்கு சந்தேகமே இல்லை, மியாவை கூப்பிட்டு வரணுமே, அந்த பொறுப்பையும் ஓயங்க மிஸ்டர் லீ கிட்ட ஒப்படைக்கிறாங்க. லீ கம்பெனிக்கு வர சமயத்துல சாப்பிட்டு இருப்பாங்க லஞ்ச் டைம். மியா அந்த சமயத்துல வாங்க அங்கிள் லீ உட்காருங்க என்ன ஏதுங்கிறதுக்கு இல்லைன்னு ஓயங்க கால் பண்ண நம்ம பிக் பண்ணவே இல்லை. அப்படிங்கிறப்போ ஏதோ வெளியே பிசினஸ் விஷயமா தான் போயிருக்காரு, சொல்லணுமா அப்படிங்கிற சமயத்துல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி நீ ஃப்ரீயா இருந்தேன்னா பாதி சாப்பாட்டுல இருக்க, உனக்கு ஓகேன்னா சொல்ல, நான் வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மியா ஓகேன்னு சொல்லிட்டு வந்துடுறான். அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்கும் 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. எப்படி இவளை இங்கிருந்து கூப்பிட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு லீ யோசிச்சுட்டே இருக்கிற சமயத்துல அங்க அந்த ஆன்டிக்காரி இருக்கா இல்லையா, ஒரு ரகசியமான இடத்துக்கு கேம்பிளிங் விளையாட போனா இல்லையா, அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஆயிடும். வேற மாதிரி பிரச்சனை இல்லைங்க, கேம்பிளிங் எல்லாம் விளையாடுவோம், நல்லா ஜெயிச்சுக்கிட்டே வேற இருப்பா. என்னடா இது, இந்த பொம்பளை ஜெயிக்கலான்னு பாத்துக்கிட்டே இருக்கிறப்போ ஆக்சுவலா சீட்டிங் பண்ணி ஜெயிச்சிருப்பா. அதை கூட விளையாண்ட சக போட்டியாளர் கண்டுபிடிச்சிருவாரு. அங்க பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்போ இந்த இடத்துல ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து 2 பேர் சாப்பிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு ஒரு ஃபோன் கால் வரும். நம்ம மியாக்கு, அங்கிள் நீ ஒரு நிமிஷம் இருங்க நான் அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அட்டன் பண்ணி பேசுறப்போ, நான் தான் ஆன்டி பேசுறேம்மா, ஒரு 1.5 லட்சம் எடுத்துட்டு வாமா, ஆன்டி மாட்டிக்கிட்ட, நீ மட்டும் வரலன்னு வெயி, ஆன்டி நீ காப்பாத்தவே முடியாதுமா, நான் செத்தே போயிடுவோம் அப்படிங்கிற சமயத்துல ஒன்னும் புரியாம ஏதும் புரியாம மியா கிளம்புறப்போ நானும் கூட வரேன்ட்டு தான் மிஸ்டர் லீ வருவாரு. அவங்க எதுக்காக உட்கார வச்சிருப்பாங்கன்னா சீட்டிங் பண்ணி விளையாண்டது தப்பு, அதுக்கு ஃபைனாவும் போட்டிருப்பாங்க. இவங்க அந்த பணம் வச்சு விளையாடினப்போ ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, சீட்டிங் பண்ணி தான், அதனால நிறைய பேர்கிட்ட இருந்து காசு வந்திருக்கும். இப்படி இந்த பொம்பளை சீட்டிங் பண்ணதுனால அவங்களுக்கு அப்புறம் விளையாட வேலைன்னு என்ன பண்ண முடியும், அதுக்கெல்லாம் சேர்த்து நஷ்டம் மாதிரி தான் 1.5 லட்சம். இது எல்லாத்தையுமே மிஸ்டர் லீ கிட்டயும் சொல்லிடுவாங்க. பணம் கொடுத்து கூப்பிட்டு வர ஐடியாலாம் நம்ம மியாக்கு கிடையாது, காசு ஏது, ஃபர்ஸ்ட் அங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வராங்க. கொஞ்சம் அடிக்கிற மாதிரி பிரச்சனை அடிதடி வரைக்கும் போயிடும். லீ இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் அவர் சமாளிச்சுப்பார். இவர் யார் என்னன்னு கேட்கறதுக்கு அப்பாவோட ஃபுட் ஸ்டாலுக்கு பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு இல்லையா, அதோட ஓனர் தான் இவரு. இவங்க இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு சொந்தக்காரங்க, இவங்க தாத்தா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றப்போ, பரவாயில்லையே பெரிய இடத்து பசங்களா தான் பார்த்து பிடிச்சி வச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த ஆன்டி இப்பவும் வளரிட்டு இருக்கு. இப்படி அடியாட்கள் எல்லாத்தையும் அடிச்சு போட்டதுக்கு அப்புறமாக மிஸ்டர் லீ யாருக்கோ கால் பண்ணிட்டு அந்த பர்சன் கிட்ட கொடுக்குறாங்க. அவரு போய் பேசிட்டு வந்துட்டு, சார் நீங்க அவருக்கு தெரிஞ்சவர் அப்படிங்கிறது எனக்கு தெரியாம போச்சு, அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டாரு, நான் தான் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க சார் அப்படிங்கிறாங்க.
சரி இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அண்ட் தென் அடியாளுங்களும் வந்து நான் அடிச்சதுனால அடிச்சிட்டேன், கொஞ்சம் சேதரமாகி போச்சு, இந்த காசை வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறப்போ ஆண்டி இருந்துட்டு அதெல்லாம் வேண்டாங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நியாயமாக நடந்துக்கணும், இது கொஞ்சம் பொருள் சேதம் ஆயிடுச்சு, அதுக்காக இந்த காசை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஓயங்க பக்காவும் அந்த இடத்த ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரெடி பண்ணிக்கிட்டே நம்மளோட மிஸ்டர் லீக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் அவர் ஃபோன் வந்து காரில் இருக்கிறதுனால அட்டன் பண்ண முடியறதில்ல. ஆனால் ஆன்டிக்கெல்லாம் பரபரன்னு இருக்கு, என்ன அறிமுகப்படுத்தி வையேன், அவர் பேரை வந்து எனக்கு ஃபுல் நேம் சொல்லேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இவங்களே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் பெரிய உபகாரம் பண்ணியிருக்கீங்க, மியா ரொம்ப நல்ல பொண்ணு, நீங்கள் 2 பேர் ஜோடி பொறுத்து அப்படி இப்படின்னு பேசுறதுக்கு ஆன்ட்டி கொஞ்சம் அமைதியாக இரு, ஏற்கனவே பயங்கர அவமானமாக இருக்கு எனக்கு, ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் மட்டும் கார் ஏறி வந்துடுவாங்க. கார் ஏறினது மியா சொல்லுவா, நீங்கள் அந்த ஆள்கிட்ட சேதம் ஆனதுக்காக பணம் கொடுத்தீங்க இல்லையா, நான் சீக்கிரம் திருப்பி கொடுத்துட்றேன், எங்கள் ஆன்ட்டி பேசுறதை மனசில் வச்சுக்காதீங்க அப்படிங்கிறப்போ மியா எல்லாம் ஓகே, இப்போ நடந்த பிரச்சனை இதோட விட்டுடு, பணம் கூட பிரச்சனை கிடையாது, நீ உங்கள் அப்பா கிட்ட பேசு, இது ஏதோ சரியா இருக்கிற மாதிரி தெரியல, கேம்பிளிங் விளையாண்டு பழகினவங்க அதுலேருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக நடக்கிற விஷயம் இல்லை, உங்கள் அப்பாட்ட பேசு அப்படிங்கிறப்ப தான் இப்போ ஒரு ஃபோனை நோட்டீஸ் பண்ணுறாங்க. நம்ம ஓயங்க நிறைய வாட்டி கால் பண்ணியிருப்பாங்க, இவர் அட்டன் பண்ணிட்டு நான் வந்துட்டு இருக்கேன் ஓயங்க உங்க கூட தானே மியா இருக்கா அப்படிங்கிறப்ப ஆமா என் கூட தான் இருக்கா, வந்துகிட்டே இருக்கேன், சே நான் எப்படி மறந்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணுறாங்க. நம்ம ஓயங்க வந்துட்டு மியாவுக்கும் கால் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா நீ அட்டன் பண்ணாமே இருக்கிறப்ப என்னாச்சு ஏதாச்சும் தெரியாமல் மியா கேட்பாங்க, உங்ககிட்ட பேசுனது ஓயங்கா, எனக்கும் இதுக்கு இவ்வளோ வாட்டி கால் பண்ணியிருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிறப்போ ஒன்றும் இல்லை நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் சொல்கிறாரு. இங்கே சீனை அப்படியே கட் பண்ண தாய்லாண்டை காட்டுறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலை காட்டுறாங்க. ரூனாவோட அம்மா இருப்பாங்கல்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான். அங்கே வந்து சில டிவி சேனல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதில் ஒரு லேடி ரிப்போர்ட்டர் வந்துட்டு கேட்பாங்க, யாருக்கிட்டனா மைக்க கிட்ட தான், தாய்லாண்டில் இருக்கிற ஒரே சைனீஸ் டிவி நியூஸ் சேனல் வந்து எங்களோட தான், நாங்கள் போலீஸ்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம், ஏதோ ஒரு பெரிய தொழிலதிபரோட பையனை வந்துட்டு இந்த தாய்லாண்டில் இருக்கிறவங்க கடத்தி வச்சிருந்தாங்களாமே, அவங்க அங்கிருந்து மீண்டு வர்றதுக்கு நீங்கள் கூட உதவி பண்ணதாக கேள்விப்பட்டோம், அப்புறம் ரூனாங்கிற பொண்ணோட பேர் கூட அடிபட்டுச்சு அப்படிங்கிறப்போ மைக்கு எல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறான். அப்போ அம்மாவுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு ரூனாவும் வருவா. இப்போ அவங்க அம்மாவை வந்து தனி வார்டுக்கு மாற்றிருப்பாங்க. மிஸ்டர் லீயும் காசு கொடுத்துருக்காங்க, மியாவும் காசு கொடுத்துருக்கா அப்படிங்கிறதுனால ரூனா பெருசாக இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாமல் ரூம்குள்ள வந்துருவாங்க. ஆனால் வெளியே பேசுறது உள்ளே வந்து ரூனாவோட அம்மாவுக்கு கேட்கும். அவங்க ரூனா கிட்ட வந்து கேட்பாங்க, ஏதோ ஓயங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் பேர் சொல்கிறாங்க, அவங்க இவ்வளோ பெரிய கம்பெனியோட சேர்மனோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அன்னைக்கு நீ போய் காப்பாத்தினியே, அதில் மியா கூட இருந்தால் காப்பாற்றிட்டு வந்தேன்னு சொன்னியே, இவங்கெல்லாம் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களா அப்படிங்கிறப்போ அந்த ஓயங்குங்கிற பையன் அந்த கம்பெனியோட முதலாளியோட பையன்மா, அந்த கம்பெனியில் மியா வந்து அந்த ஓயங்குக்கு செக்ரட்டரியாக வேலை செய்கிறா, ஏமா என்னாச்சு அப்படிங்கிறதுக்கு இதை கேட்டவங்க பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணா மிஸ்டர் லீ வந்து அந்த ஆர்ஃபனேஜ் இருந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. அங்கிள் லீ இங்கே எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க, வெளியே டின்னர் சாப்பிட்டு வீட்டுக்கு போலான்னு தானே சொன்னீங்க, இங்கே எதுக்கு அப்படிங்கிறதுக்கு உள்ளவா மியான்னு கூப்பிட்டு வராங்க. அங்கே இருக்கிற செட்டப்பை பார்த்ததுக்கு அப்புறமாக யாராவது விளக்கம் சொல்லி தான் மியாவுக்கு புரியணுமா என்ன, இந்த இடத்த பார்த்து தான் அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்ததுமே தெரிஞ்சு போயிடுது, ஏதோ ஸ்பெஷலான விஷயத்துக்காக தான் ஓயங்க இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஓயங்க இவங்க ஃபர்ஸ்ட் பார்த்ததுல இருந்து நடந்த எல்லாத்தையும் அந்த ஹார்ட் மாதிரி ஒரு ஷேப் வச்சு அதில் ஒவ்வொரு போர்டாக வச்சு வரைஞ்சி வச்சிருப்பாங்க இல்லையா, அதில் பார்க்க இவங்க சந்தோஷத்தை சொல்றதுக்கு அளவே கிடையாது. என்ன கல்யாணம் பண்ணிப்பியான்னு ப்ரப்போஸ் பண்ண வேண்டானா மியா சொல்லுவாங்க, ஓகேன்னு சொல்லி ஹக் பண்ணிக்க தள்ளி நிற்கிற மிஸ்டர் லீயை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னமோ தெரியலங்க, இந்த சைனீஸ் டிராமாலேயே ரொம்ப பியூரான சோலை தான் ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. இங்க சீனை அப்படியே கட் பண்ணா தாய்லாண்டை தான் காட்டுறாங்க. இப்பதான் வந்து ரூனாவோட அம்மாக்கு மனசு வந்திருக்கு போல இருக்கு, அவங்க லைஃப்ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கு. அதை ரூனா உட்கார வச்சு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட அப்பா யாரு, நான் எப்படி உன்னையும் மியாவையும் பெத்தெடுத்தேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க, இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத நான் அடுத்த வீடியோல வந்து சொல்றேங்க.